ஹாய் எவ்ரிவன், என் பேர் மஞ்சு. நான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்ஃபெஷன். என்னால் சுத்த தமிழாக பேச முடியாது. என்னோடய தமிழில் நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலந்து தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ என்ன மெடிக்கல் டாக்டரா இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு. நான் டாக்டர் தான், ஆனால் மெடிக்கல் டாக்டர் இல்லை. ஐ ஹாவ் அ டாக்டரேட் இன் பயாலஜி. என்னோடய எஜுகேஷன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு புரிதல் வர்றதுக்கு. அது ஒரு பெரிய தகுதி இல்லை, ஆனால் மிகப்பெரிய தகுதி என்னென்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் கழிச்சு தான் என்னோடய பொண்ணு பிறந்தா. அந்த டைம் பீரியடில் அந்த 8 வருஷமும் நாங்கள் நிறைய இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய தகுதி. ஏன்னா எனக்கு நிறைய நாலேஜ் கொடுத்தது அந்த ஜேர்னி இன்ஃபர்டிலிட்டி. அந்த 8 இயர் டைம் பீரியடில் நான் ஒரு இன்ஃபர்டிலிட்டி பிளாக் எழுதினேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட இன்ஃபர்டிலிட்டி டாக்டர். அவர் பேர் டாக்டர் அனிருத்தா மால்பானி. அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணார் எழுதுறதுக்கு. ஸோ ஹி அப்ரிஷியேட்டட் மீ, மோட்டிவேட்டட் மீ டு ரைட் மோர். இந்த பிளாகோட லிங்க் நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளாகில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி, இமோஷ்னல் பேர்டன் எப்படி இருக்கும் ஒரு இன்ஃபர்டைல் கப்புள்ஸ்க்கு, ஹவு டு ஓவர் கம் த ஸ்ட்ரெஸ், இதை பற்றி எல்லாம் நிறைய எழுதியிருப்பேன். அந்த டைமில் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. என்னென்னா, இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு முக்கியமான தகுதி என்னென்னா, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் அதை பற்றி. அந்த நாலேஜ் தான் it gives you power, it gives you strength more than anything to cross that infertility journey happily. அந்த நாலேஜ் இல்லாட்டி இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உலகத்தில் இருக்க எல்லா சொசைட்டிஸ்லையுமே இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் ஒரு டேபு சப்ஜெக்ட் தான். படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாது. யாருமே எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஈவன் க்ளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பருக்கோ இல்லை சொசைட்டிக்கோ சொல்கிறது கிடையாது, அதை பற்றி பேசுகிறது கிடையாது. எதனால் அப்படின்னா, மினி பேட்ரியார்க்கல் சொசைட்டிஸில் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது மேன்லினஸ் கூட கனெக்ட். ஸோ குழந்தை பிறப்பை மேன்லினஸ் கூட ஒரு ஆண்மைத்தனத்துக்கான ப்ரூஃபாக நிறையா சொசைட்டிஸில் இன்னும் பார்க்குறாங்க. அதனால் இன்ஃபர்டைல் கப்புள்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அவங்க எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்கிறத யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, நீ கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கொலீக்ஸ் இருப்பாங்க, நிறைய ப்ரெக்னென்சி நியூஸ் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆக்சிடென்டெல்லாம் கன்சீவ் ஆனேன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது இன்ஃபர்டைல் கப்புள்ஸ்க்கு தேர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி மச் அஃபெக்டட். அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் ஒர்த். இன்னும் அதை விட கஷ்டமான விஷயம் என்னென்னா, அதை அவங்களால யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. அது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். இட் மைட் ஈவன் லீட் டு டிப்ரெஷன், லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் ஒர்த். ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் டயக்னாசிஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி அ லைஃப் கிரைசிஸ் ஃபார் மெனி பீப்புள் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது எதனால் ஒரு ஹார்ட் டயக்னாசிஸ், அது வை இட் இஸ் ஸோ ஹார்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டி எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே எப்போ குழந்தைக்கு பிளான் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. 1 வருஷத்தில் இன்னுமா குழந்தை இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரீசன் இருக்குது. நம்ம சொசைட்டல் செட்டப்பே நம்ம வாரிசை, த ஃப்யூச்சர் ஜெனரேஷனை பெற்றுக்கணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும், இதை சுற்றி தான் இருக்கும். கல்யாணங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்து ஒரு குழந்தைய கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த மேரேஜ் செட்டப்பே த சொசைட்டி ஹேஸ் கிரியேட்டட். அப்புறம் எல்லாமே இந்த மேரேஜ் கொட்டி இருக்க எல்லா செலிப்ரேஷன்ஸும், மேரேஜ், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்னென்ன செலிப்ரேஷன்ஸ், அது ஃபஸ்ட்டு சாப்பிட்றது, அது ஸ்கூலுக்கு போகிறது, எல்லாம் நம்மளோட எல்லா ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் கல்ச்சுரல் ரிலீஜியஸ் செலிப்ரேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த
ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வாரிசு குழந்தைய அதை சுற்றி தான் இருக்கும். சயின்ஸ் படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் கூட நம்ம இப்போ சொல்கிறோம் ஹியூமன்ஸ் ஆர் ஹைலி எவால்வ்ட், நமக்கு வந்து ஹையர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, நம்ம அனிமல்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு நிறைய பேசுகிறோம் ஃபிலாசபிக்கலாக. ஆனால் சயின்ஸ்லேயே கூட நீங்கள் பேசிக் ரீசன் ஃபார் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மரபணுக்களை உங்கள் வாரிசுக்கு கடத்துறது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கோம். ஸோ நம்ம பிறப்புக்கே மிகப்பெரிய மீனிங் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா சைல்ட் பர்த். நம்ம ஜீன்ஸை நம்ம வாரிசுக்கு கொடுக்கறது. இங்கிலீஷில் வந்து ப்ரொப்பகேஷன் ஆஃப் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மெல்லாம் பிறந்து வளர்ந்து உயிரோடு இருந்து செத்து போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் சண்டை போடாதீங்க. நான் வந்து குழந்தை தான் ஒரு லைஃப்க்கு மீனிங் கொடுக்கணும் சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து அது வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டல் செட்டப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அதனால தான் ஆகுது. அந்த ரீசன்னால தான் யாரும் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. நான் எதுக்கு இந்த வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நிறைய இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷில் இருக்குது இன்டர்நெட் ஃபுல்லாக. தமிழை நான் அதிகமாக பார்த்தது கிடையாது. மேபி நான் சர்ச் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழ் நிறைய இல்லை. இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்குள்ளே போகும்போது நிறைய ஃபியர்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க உடம்புல நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறீங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் அட் எண்ட் குழந்தை கன்சீவ் ஆகலை அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு மன கஷ்டம் அது. ஏன்னா நிறைய பணம் செலவு பண்ணுவோம், ஃபிசிக்கலாக நிறையா கோத்ரூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதிர்பார்ப்போம் அந்த 14 டே டைம் பீரியட், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 14 டே டைம் பீரியடில் நான் கன்சீவ் ஆவேனா அப்படிங்கிற அந்த 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 எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதனால் இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கோத்ரூ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இந்த தடவை கன்சீவ் ஆவேன் 14 நாளும் திரும்ப சொல்லி கடைசியில் அது ஃபெயிலியர் ஆச்சு, கன்சீவ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அதனால தான் நாலேஜ் இஸ் பவர் ஹியர், நாலேஜ் இஸ் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து உங்களோட ட்ரீம் ஒரு பேபியை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணமோ உங்கள் உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த்தோ ஹெல்ப் பண்ணுறதை விட எவ்வளோ நாலேஜ் நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ கெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அவங்க கூட இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸை என்ன ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்ப நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். நான் என்னோடய இமெயில் ஐடி இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் தரேன். எல்லா வீடியோஸ் கூடயும் என்னோடய இமெயில் ஐடி இருக்கும். இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களுக்கு டவுட் இருக்குது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி என்னென்ன டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் வேணும், இல்லை எதாவது பேசணும் உங்களோட இன்ஃபர்டிலிட்டி பற்றி, உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் பற்றி எதாவது பேசணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் உங்களால் சொல்ல முடியும். அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுக்கு. இல்லை உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி எதுவாக இருந்தாலும் எனக்கு எதர் இமெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துன்னா கேளுங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது இது. ஏன்னா நான் அந்த இன்ஃபர்டிலிட்டி பிளாக் எழுதும்போது என் கூட நிறையா பேர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது, லைக் என் கூட பேசி எனக்கும் நிறையா பேர் ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க. டைமில் நிறையா பேர் இது நீ நிறையா வருஷம் ட்ரை பண்ணிகிட்ருக்க, கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ இவ்வளோ நாலேஜ் எங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எங்களுக்கு, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் என் கூட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு தனியாக இதை அந்த இன்ஃபர்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு.
ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான், அந்த ஒரு மன திருப்தி எனக்கு லைஃப்பில் அதுக்கப்புறம் வேறு எதுலேயுமே கிடைக்கல. அந்த திருப்தி கிடைக்கும் இந்த வீடியோஸ் பண்ணுறது மூலம் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு, சயின்டிஃபிக் திங்ஸை எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சுக்காகவும் இந்த வீடியோஸ் நான் பண்ண போகிறேன். என்னால் எழுத முடியும், எனக்கு நல்லா தெரியும் என்னால் நல்லா எழுத முடியும் அப்படின்னு. என்னால் பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து போக போக தெரியும். தேங்க்யூ எவ்ரி ஒன். எனக்கு என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் மை வீடியோஸ். இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்க யாராவது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க, புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ வுட் பி வெரி தேங்க்ஃபுல்.